அதிகரிக்கும் மாணவர் தற்கொலைகள், தன்னம்பிக்கை இழக்கும் அவலத்திற்கு யார் காரணம், எது காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். போன ஆகஸ்ட் மாத இறுதியில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச தொழில் மற்றும் கல்லூரி ஆலோசனை மாநாடு மற்றும் கண்காட்சியின் போது நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டன. அதாவது என்னன்னா, மாணவர் தற்கொலைகள் இந்தியாவில் பரவும் தொற்று நோய் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. மாணவர்கள் தற்கொலை இந்தியாவில் தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி, தற்கொலை அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் அது ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அந்த ஆய்வறிக்கையில் இந்தியாவில் மாணவர்கள் தற்கொலைகள் அதிகரித்து வருது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இது ரெக்கார்டில் இருக்குது, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்குது. இந்தியாவில் ஸ்டூடெண்ட்டுடைய சூசைடு அப்படிங்கிறது எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டில் பதிவாக இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளில் நாட்டில் நிகழக்கூடிய தற்கொலைகள் ஆண்டுதோறும் 2% அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மாணவர் தற்கொலைகள் மட்டுமே 4 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. 2022ஆம் ஆண்டில் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களில் 53% ஆண்களாவர். மேக்சிமம் ஆண்கள் தான், மாணவர்கள் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாணவிகளை விட. 2021-22ஆம் ஆண்டில் ஆண் மாணவர்களுடைய தற்கொலைகள் 6 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண் மாணவிகளின் எண்ணிக்கை 7 விழுக்காடு உயர்ந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கு. ஒரு முறை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, இப்போ மாணவிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதில் கடந்த 10 ஆண்டுகளோடு கம்பேர் பண்ணும்போது மாணவர்களுடைய தற்கொலைகள் 50 விழுக்காடும் மாணவிகள் தற்கொலைகள் 61 விழுக்காடும் அதிகரித்து, ஓவராலாக மாணவிகள் தற்கொலை தான் அதிகமாகிருக்கு. 61 விழுக்காடு கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம்னா. குறிப்பாக தேசிய அளவில் சுமார் 1/3 தற்கொலைகள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, அப்புறம் மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்களிலேயே நடக்கிறதா ஆய்வு முடிவில் தெரிவிக்கிறது. குறிப்பிட்ட இந்த 3 மாநிலங்களில் தான் அந்த மாணவர்கள் தற்கொலை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தற்கொலையில் 29 விழுக்காடு இந்தியாவின் தெற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலேயே நடக்குது. ரொம்ப போட்டி நிறைந்த கல்வி சூழலையும் கொடூரமான கோட்டா பயிற்சி மையங்களையும் கொண்ட ராஜஸ்தான் மாநிலமே இந்த பட்டியலில் 10வது இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. ராஜஸ்தானில் நிறைய போட்டி இருக்குது அப்படிங்கிற அங்கேயே ஒரு மாணவர்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ராஜஸ்தானே லாஸ்ட் 10வது தான் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் 1764 தற்கொலைகளும் 14 விழுக்காடு, தமிழ்நாட்டில் 1416 தற்கொலைகளும் 11 விழுக்காடு, மத்திய பிரதேசத்தில் 1340 தற்கொலைகளும் 10 விழுக்காடு, உத்தரப்பிரதேசத்தில் 1060 தற்கொலைகள் அதாவது 8 விழுக்காடு, அப்புறம் ஜார்க்கண்டில் 824 தற்கொலைகள் 6 விழுக்காடு நடந்திருக்கு. இந்த நீட் போன்ற போட்டித் தேர்வுகள், இவற்றின் மூலமாக லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடிய பயிற்சி மையங்கள், தேர்வுகளில் நடக்கக்கூடிய மோசடி, ஊழல் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை கார்ப்பரேட்டிடம் ஒப்படைத்துவிட்டு அரசு விலகிக் கொள்ளுதல், இந்த மாதிரி பல வகைகளில் கல்வித்துறை கார்ப்பரேட் மயமாக்கப்படுவதால் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி எட்டாக்கணையாக பார்க்கப்படுது. இது ஆண்டுதோறும் மாணவர்களுடைய தற்கொலைகள் அதிகரித்து வருவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக மாணவர்களிடையே தன்னம்பிக்கை இல்லாததும், சமூகத்தால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களும், அளவு கடந்த கற்பனைகளும், அறநெறி என்பதே கற்பிக்கப்படாததாலும் தான் இத்தகைய அவலம் நிகழ்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகளை நடத்தப்படுறது கிடையாது. அதை கட்டாய பாடமாக மாற்றணும். அறநெறி கற்பிக்கப்பட்டால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும், சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறன் மேம்படும். இதனால சமூக ரீதியான அழுத்தங்களுக்கு ஆட்பட மாட்டார்கள். அதனால கல்வி தரத்தை மேம்படுத்துவதில் அக்கறை செலுத்துவதோடு மாணவர்களுடைய தன்னம்பிக்கையும் சமூகத்தை எதிர்கொள்ளும் திறனையும் உருவாக்கும் விதத்தில் அறநெறி வகுப்புகளும் நடத்தப்பட வேண்டும் என்பதை கல்வித்துறை உணரணும். சமீபத்தில் தேசிய பாடத்திட்டம், மாநில பாடத்திட்டம் பற்றி ஒரு சர்ச்சையான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை. ஏன்னா மாநில பாடத்திட்டம் ஒரு பெஸ்ட் பாடத்திட்டங்கிற மாதிரி தமிழக அரசு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக பிரத்யேகமாக பாடத்திட்டங்கள் கொண்டு வரணும். அதுக்கான சப்ஜெக்ட்லாம் வகுக்கணும். அதே போல் படிப்புங்கிறது சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தப்பான எண்ணத்தை முதல்ல உடைக்கணும். படிப்புங்கிறது அறிவை வளர்க்கவும் உங்கள் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பை வளர்க்க மட்டும்தான். படித்தா நல்லா சம்பாதித்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி படிப்பு சம்பாதிக்க மட்டும்தாங்கிற ஒரு தவறான எண்ணத்தை உடைக்கணும்.
படிப்பு அறிவு வளர்ப்பதுக்கு மட்டும்தான். அதே போன்று ஒரு மிஷின் மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அந்த முறையும் மாற்றணும். யதார்த்தமான ஒரு சூழலை மாணவர்களுக்கு உருவாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் உணர்ந்து அதுக்கேற்ற வகையில் செயல்படணும். ஒவ்வொரு செய்திகளையும் பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயும் லென்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.